ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். இன்றைக்கி என்ன வீடியோனா, இது வியாழக்கிழமை உள்ள வீடியோ. இது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி மழை கிளம்பியாச்சு, திடீர்னு கிளம்பியாச்சு. நைட்டு மாமா வந்திருந்தாரு, புதன்கிழமை நைட்டு. சரி காலைல வெள்ளனா கிளம்பிட்டோம் மலைக்கு. சரி கிளம்ப சொன்ன, டபுள் மைண்டடாக தான் இருந்துச்சு. சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். தம்பிலாம் வந்தாங்களா, சரி எல்லோரும் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ சோத்துப்பறைக்கு தான் வண்டியில் போயிட்டுருக்கோம். நான், தம்பி, ஹரி 3 பேர் போயிட்டுருக்கோம். சரி அங்கே போயிட்டு யாருமே கூட இவங்கெல்லாம் யாரும் வரல, நாங்களாம் போயிட்டுருக்கோம். சரி அத்தைக்கிட்டலாம் சொல்லியாச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சோத்துப்பறைக்கெலாம் போயிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம். அங்கே வந்து எங்கள் மாமா பசங்களாம் அங்கே போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் அவங்கள காணோமா, சரி அதனால் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்துட்டு இருந்துச்சா, சரி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த தண்ணியில் தான் மலையிலேருந்து வந்தாலும் தண்ணிலாம் குடிச்சிட்டு கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு போவாங்க. இதுவுமே குடிக்கிறதுக்கு தான் இதுவும் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் அவங்க குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஃபால்ஸை காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்துட்டு, சரி அதையும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்தோம். சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு சரி வந்தோம். வந்தோடனே அப்புறம் தம்பி என்ன சொன்னால், நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி குதிரையை ஓட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு தம்பிக்கு பிஸ்கட்டு, சாப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. இந்த போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்களா, சரி அதெல்லாம் பார்த்துட்டு சரி டைம் ஆயிடுச்சா, சரி அப்படியே பேசிகிட்டே நடந்து போயிட்டு இருந்தோம். அதில் ஒரு சோதனை நடந்து போச்சு, என் செப்பல் வந்து போச்சு. அப்புறம் இந்த கேமராமேன் சூர்யா தான் என்ன பண்ணால், அவன் செப்பலை கொடுத்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெஃபிகுக் வாங்கி ஒட்டிட்டு தான் போனோம். செப்பலை கொஞ்சம் நேரம் போட வேணாம், காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் செப்பல் கொடுத்தானா, அதை போட்டுட்டு தான் போனேன். அவன் பாவம் வெறும் காலில் தான் வந்தானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக வெயில் மொட்டை மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப ஆன மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு என்ன தான் பண்ணுறது, அப்புறம் நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தேன். இன்னும் எவ்வளோ தூரம்னே கேட்டுகிட்டே போனேன். அப்புறம் இதில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டோம் அங்கே வந்துட்டோன்னு யாராவது கேட்டால் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர். ஃபஸ்ட்டு வந்து சீமத்தண்ணி பாறை, அப்புறம் ஃபஸ்ட்டு கானல், 2வது கானல், 3வது கானல் இப்படி சொல்லிட்டு மாங்கடப்பு, அப்புறம் ஆலாமரம், ஊத்துக்காடு, அப்புறம் அப்படியே நேராக ஊரடி, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சா வந்து சரி அதெல்லாம் கேட்டுகிட்டே போனோம். அப்புறம் ஷார்ட்கட்டில் ஏறவே முடியல தம்பியை வச்சுட்டு. இவனும் என்ன பண்ணிட்டான், யார்கிட்டையுமே போக மாட்டேன்ட்டான். ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி புவனாவது வருவான், வந்து சரி அவன் குதிரையில் கூட தூக்கிட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு கானல்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி குகை மாதிரி இருக்கான், செம்ம கூலிங்காக இருக்கும் அந்த இடமே. இதுதான் ஃபஸ்ட்டு கானல். சூப்பராக இருந்துச்சு பிளேஸ்லாம். அப்புறம் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் கேமராமேன் தான் எடுத்தான். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு கானல், செகண்ட் கானல்லாம் தாண்டி அப்புறம் 3வது கானலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் எங்களுக்கு சாப்பாடெலாம் கொண்டு வரல, சரி தம்பிக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு போயிருந்தோமா, சரி அவனுக்கு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது கானலில் போய் சாப்பிட்டுக்கலாம் தான் நினச்சோம். அப்புறம் சரி அங்கிட்டு மாங்கடப்புக்கு 2 சுற்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா, சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், அதுக்குள்ளேயும் போகணும் வந்துடுவியான் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை ஓட்டிட்டு அப்புறம் அவனை சாப்பிட்டு தெம்பா குதிரையில் அனுப்பிச்சுடலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் ஒன்று நினச்சோம், அது ஒன்று நடக்கும். நம்மளுக்கு எப்பயுமே அப்படி தானே நடக்கும், நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று ஆப்போசிட்டாக நடக்கும். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 3வது கானல்லாம் தாண்டி ஒரு 2 சுற்றுக்கு மேலே தான் மாங்கடப்பு. அங்கே போய் உட்காந்து அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவனும் வந்துட்டான். அந்த சைடு கேப்பில் இன்னும் போய் அந்த பக்கம் பெரிய பாறை இருக்குது, அந்த ஃபால்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அந்த இடம் அதெல்லாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் தண்ணி அங்கே தான் போய் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு போய் பார்த்தா தண்ணியே இல்லை. அச்சோ ரொம்ப தூரம் இன்னும் நடக்கணும். ஏன்னா ஊத்துக்காடு போய் தான் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி கிடைக்கும். அதுக்குள்ளேயும் நாங்கள் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு வெறும் வாட்டருக்குன்னு தான் வச்சுருந்தோம். அப்புறம் அவன் வந்து கத்திட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குதிரை இருந்துச்சு, அதில் போய் பாத்திரத்தில் போய் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது போதும், தம்பிக்கு அளவாக இருந்துச்சு. ஏன்னா அவனும் பெருசாக தண்ணி குடிக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாறையெல்லாம் ஃபால்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தம்பி என்ன பண்ணிட்டான், குதிரையை பார்த்தோன்னே பயங்கர அழுதுட்டியான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புவன்கிட்டேயும் போக மாட்டேன்ட்டியான், என் தம்பிகிட்டையும். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுறது, நம்ம தான் தூக்கிட்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாமே கேட்டாங்க, தூக்கி தூக்கி பார்த்தாங்க, யாருக்கிட்டையுமே போக மாட்டேன்ட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ரொம்ப அந்த பக்கம் வரைக்கும் கல்லெலாம் பதிச்சிருந்தாங்க. இந்த சைடு பாதி தூரம் தான் கல் இருந்துச்சு, அது பதிச்சிருப்பாங்க. மிச்ச தூரம்லாம் சின்ன பாதை, அதில் பாறைக்கல்லாம் இருக்கும். சரி, அதில் தான் கால் வச்சு ஏறி ஏறி போகணும். ரொம்ப ஏத்தமாக இருக்கும். அதில் ரொம்ப தம்பி வச்சுட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, ஒரு வயிறு ஆக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். சரி, ஓகே, நம்ம இன்னும் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனோம், வீட்டில் போய் என்ன பண்ணோம், அப்புறம் மறுநாள் பொங்கல் வச்சுக்கிறதுக்கு எங்கே போனோம், இதெல்லாம் ஃபுல் வீடியோ பார்ட் 2 வீடியோவில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.